ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுட்டூஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான். ஒரு கப் பாஸ்தா இருந்தாவே போதும். குட்டீஸ் கேட்குற நேரத்துக்கு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாஸ்தாவை குக் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு இப்போ இதில் 1 லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் 1 கப் பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப குலைவாக இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்ரோனி பாஸ்தாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவில் எடுத்த பின்னாடி இருக்கிற தண்ணி இருக்கட்டும், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக பேனை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதாவை ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் ஆட் பண்ணி ஃப்ளேம் சிம்மில் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ஏற்கனவே சேர்த்த 1/4 கப் பாலோடு சேர்த்து 1/2 கப் பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டணும். லைன் போட்டால் இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஃப்ளேம் சிம்லே வச்சுட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரிகானோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸை ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பாஸ்தா குக் பண்ண தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டிலே ரெடி பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தாவை சர்வ் பண்ணும்போது டாப்பிங்ஸில் எக்ஸ்ட்ரா ஹெர்ப்ஸோ இல்லை பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா சுட சுட சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனல் டுட்டூஸ் உலகத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.